வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு வரலாறு பிரிவிலிருந்து அலகு 6 பார்க்க போகிறோம். ஸோ அலகு 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 3 பிரிவு கொடுத்துருக்காங்க நமக்கு. என்னென்ன அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. அப்படின்னா பாளையங்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததை பற்றி பார்க்க போகிறோம். அதில் எந்தெந்த பாளையங்கள் முக்கியமான பாளையங்கள்னு பார்க்க போகிறோம். கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் இருக்கிற பாளையங்களில் எவை நமக்கு முக்கியமானவைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக பாளையக்காரர்களோட புரட்சி பார்க்க போகிறோம். 1755 1801 வரைக்கும் நடந்த பாளையக்காரர்களோட புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பூலித்தேவரோட புரட்சி இருக்குது. 1755 1767 வரைக்கும் பூலித்தேவரோட புரட்சி இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு வேலு நாச்சியார் அவர்கள் அவங்களோட புரட்சியை 1730 காலகட்டத்திலிருந்து 1796 அவங்களோட காலகட்டத்தில் என்ன நடந்தது, எப்படி புரட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட கழகத்தையும் பார்ப்போம். அவர் 1790 1799 வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணார், யார் யார் எதிர்த்தார் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லை, அவர் பார்த்தீங்க அப்படின்னா மதராசி ஆட்சிக்குழுவில் முன்பாக ஆஜராகி ஜாக்சன் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்ப்போம். அதே மாதிரி கட்டபொம்மனும் பாளையக்காரர்களும் சேர்ந்த கூட்டமைப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலகுறிச்சியை முற்றுகையிட்டதை பற்றியும் இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது மருது சகோதரர்கள் பற்றி பார்ப்போம். ஸோ மருது சகோதரர்களோட கழகம் பார்த்தீங்கன்னா ஓராண்டு காலம் 1800 1801 வரைக்கும் இதில் இருக்க போகுது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்புறமா தான் நமக்கு 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறது இவங்க தான் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ மருது சகோதரர்கள் தான் நமக்கு 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, தீரன் சின்னமலை அவர்களும் எப்படி இந்த புரட்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இறுதியாக நாம் வேலூர் புரட்சியை பார்ப்போம். 1806 நடந்த வேலூர் புரட்சியையும் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நாம் இந்த பாடங்களில் பார்க்க போகிற தலைப்புகள். ஸோ இதோட சுருக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன நமக்கு அறிமுகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷாருக்கு எதிரான தொடக்க எதிர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவோம். கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு வாணிக நோக்கத்தோடு உள்ளே வந்தவங்க தான். அப்புறம் தான் நம்ம மேலேயே தலைமையிலேயே ஏறி உட்காந்து நம்மளையே ஆட்சி பண்ணவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 கர்நாடக போர்களில் வெற்றி பெற்று தனதோட அதிகாரத்தை விரிவுபடுத்தினாங்க, இந்தியா ஃபுல்லாக விரிவுபடுத்தினாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, உள்ளூர் ஆட்சியாளர்கள் மற்றும் நிலக்கிழார்கள்னு சொல்லுவோம். நிலக்கிழார்கள்னால் ஜமீன்தார்கள். அந்த நிலத்தெல்லாம் குத்தகைக்கு மாறி விட்டு விவசாயிகளை அதில் விவசாயம் பண்ண வச்சு அந்த வரியை வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு அவங்க ஒரு பகுதியை வச்சுக்குவாங்க. இவங்கள தான் நிலக்கிழார்கள்னு நாம் சொல்லுவோம். ஸோ உள்ளூர் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறது அங்கங்கே சின்ன சின்ன இடங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிற்றரசராக இருந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மொத்தமான ஒரு அரசாங்கமும் இருக்கும். அவங்களுக்கு கீழே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உள்ளூர் ஆட்சியாளர்கள் மற்றும் நிலக்கிழார்கள்னு சொல்லுவோம். இவங்களெல்லாம் எதிர்த்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. ஸோ முதல் எதிர்வினையாக யார் அப்படின்னா, திருநெல்வேலியில் நெற்கட்டும் சேவலோட பூலித்தேவர் மூலமாக தான் இந்த முதல் எதிர்வினைங்கிறது நடந்துச்சு. ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் எதிர்வினையை பார்த்திங்க அப்படின்னா பூலித்தேவர் மூலியமாக தான் ஏற்பட்டுச்சு. நெற்கட்டும் சேவலில் அவர் அந்த பாளையத்தோட பாளையக்காரர். ஸோ அதுக்கப்புறமா தான் நமக்கு வேலு நாச்சியார் அவர்கள் வந்தாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்தாங்க, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இவங்க எல்லாருமே எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எதிர்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர் போர் என அழைக்கப்பட்டன. ஸோ பாளையக்காரர் போர் அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் எதிர்த்தாங்க இல்லையா, அவங்க தான் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி அழைச்சது. ஸோ இதுதான் நமக்கு 1806 வேலூர் புரட்சிக்கு வழிவகுத்ததாக நமக்கு சுருக்கமாக நாம் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ பாளையங்களும் பாளையக்காரர்களும் பற்றி பார்ப்போம். ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு, பாளையங்களும் பாளையக்காரர்களும் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு பாளையம் அப்படிங்கிறது அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய நிலப்பகுதி. இந்த ஈரோடை நீ வச்சுக்கோ, இந்த கோயம்புத்தூரை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அரசருக்கு கொடுக்கப்படுற ஒரு சிறிய நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியை ஆள்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாளையக்காரர்னு சொல்லுவோம். அந்த நிலத்தை ஆட்சி செய்கிற தலைவரை தான் நம்ம பாளையக்காரர்னு சொல்லுவோம். ஸோ பாளையக்காரர் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் தன்னாட்சி கொண்ட
சிற்றரசர் போல் அவரே அந்த பகுதிக்கு உண்டான முடிவுகளை அவரே எடுத்துக்குவார். அதுதான் நம்ம பாளையக்காரர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நமக்கு பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்களாம் ஆங்கிலேயர்கள் பார்த்திங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா போலிக்கர்னு சொன்னாங்க. ஆங்கிலேயர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க? போலிகர்னு சொன்னாங்க. இவங்களை பாளையக்காரர்களை நம்ம பாளையக்காரர்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அவங்க வந்து போலிகர்னு சொன்னாங்க. ஸோ இது எங்கே தோன்றுச்சு? இந்த பாளையக்கார முறை முதல்ல நமக்கு எங்கே தோன்றுச்சு அப்படின்னா காகத்திய அரசு எங்கே இருக்குது? தெலுங்கானாவில் வாராங்கல்ல இருக்குது. ஸோ ஆந்திர பிரதேசத்தில் வாராங்கல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அவங்களோட ஆட்சி காலத்தில், காகத்திய அரசு ஆட்சி காலத்தில், அரசர் பிரதாபருத்ரன் காலத்தில் தான் இந்த ஃபஸ்ட்டாக நமக்கு இந்தியாவில் தோன்றிருக்கு இந்த பாளையக்காரர்கள் ஆட்சி முறை அப்படிங்கிறது. ஸோ பாளையக்காரர் ஆட்சி முறை நமக்கு வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் தான் நமக்கு தோன்றிருக்கு. அவங்க வந்து காகத்திய அரசை நடத்திட்டு இருந்தாங்க, காகத்திய வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க மூலியமாக தான் நமக்கு இந்தியாவில் முதல் டைமாக தோன்றிருக்கு. ஸோ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் அறிமுகமாகிருக்கு. தமிழகத்தில் அறிமுகம் பண்ணது யார் அப்படின்னா நமக்கு விஸ்வநாத நாயக்கர்னு சொல்லுவோம். ஸோ மதுரையை சேர்ந்த விஸ்வநாத நாயக்கர் தான் பார்த்திங்க அப்படின்னா 1529 அவரோட உதவியாளராக இருந்த அரியநாதரோட சேர்ந்து இந்த பாளையக்காரர் முறையை நமக்கு தமிழகத்தில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களால் தான் நமக்கு தமிழகத்தில் பாளையக்காரர் முறையே வந்துச்சு. விஸ்வநாத நாயக்கரால் 1529 வந்துச்சு. அவரோட உதவியாளர், அதாவது அமைச்சர்னு சொல்லுவோம், அரியநாதர், இவரும் சேர்ந்து தான் நமக்கு தமிழகத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ பாளையக்காரரோட பணிகள் என்ன? நமக்கு பாளையக்காரர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த சிறிய நிலப்பகுதியில் ஆட்சி செய்தாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு வரி வசூல் செய்வாங்க, நிலங்களை நிர்வகிப்பாங்க, வழக்குகளை விசாரிப்பாங்க, குடும்ப சண்டை அதை மாதிரி ஏதாவது ஒரு சண்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாயத்து ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக பஞ்சாயத்து ஏதாவது ஒன்று நடக்குது. ஸோ அந்த விசாரிக்கிறதால இவங்க தான் பாளையக்காரர்கள் தான் அந்த வழக்குகளை விசாரிப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்கிற அந்த முறையை, அந்த வேலையை படிக்காவல் மற்றும் அரசு காவல்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பார்த்திங்கன்னா யுத்த காலங்களுக்கு அரசுக்கு உதவி செய்வாங்க. அவங்கக்கிட்ட சிப்பாயெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க அதை வச்சு தான் நமக்கு யுத்த காலங்கள் போர்க்காலங்களில் அரசுக்கும் உதவி செய்வாங்க. ஸோ மொத்தமாக பாளையக்காரர்களோட எண்ணிக்கை அப்படின்னு வரும்போது நமக்கு பரம்பரை முறையில் 72 பாளையக்காரர்கள் இருந்ததாக சொல்லப்படுது. நமக்கு எத்தனை பாளையக்காரர்கள் இருக்கிறாங்க? 72 பாளையக்காரர்கள் இருக்கிறதா நமக்கு சொல்கிறாங்க. நாம் என்ன பார்த்தோம்? அவர்களோட காவல் காக்கும் கடமையை தான் படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் பார்ப்போம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமையை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்தது நமக்கு முக்கியமான பாளையக்காரர்கள்னு யாரை பார்ப்போம் அப்படின்னா பூலித்தேவர், நெற்கட்டும் செவல் பாளையத்தை சேர்ந்தவர் பூலித்தேவர். வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலக்குறிச்சியோட பாளையத்துக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிவகங்கையோட பாளையக்காரர்கள். தீரன் சின்னமலை காங்கேயத்தோட பாளையக்காரர். ஸோ நமக்கு நாயக்க மன்னர்கள் தமிழகத்தில் 72 பாளையங்களை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு தகவலில் சொல்லுது. ஸோ நமக்கு நாயக்க மன்னர்கள் தமிழகத்தில் மொத்தமாக 72 பாளையங்களை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 72 பாளையங்களை இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுதான் கிழக்கு பாளையங்கள் மற்றும் மேற்கு பாளையங்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ கிழக்கு பாளையங்கள் அப்படிங்கிறது சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இதோட தலைவராக ஹெட்டாக இருந்தவர் யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கும்போது நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அங்கே இருந்தார். ஸோ அவர் தான் அங்கே தலைவராக இருந்தால் அந்த பகுதிகளுக்கு அவங்கள வழி நடத்திட்டு இருந்தார். அந்த பாளையங்களையெல்லாம் சாத்தூர், நாகலாபுரம் இந்த மாதிரி இருக்கிற கிழக்கு பாளையங்களை வழி நடத்திட்டு இருந்தார். அதே மாதிரி நமக்கு மேற்கு பாளையங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பூலித்தேவர் தலைவனாக இருந்து வழி நடத்திட்டு இருந்தார். ஸோ நமக்கு பாளையக்காரர்களோட புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு
1755 1767 வரைக்கும் நடந்தது. ஸோ பூலித்தேவர் யார்? நமக்கு நெற்கட்டும் சேவல் பாளையத்தோட பாளையக்காரர். ஸோ மேற்கு பாளையக்காரர்கள்லாம் இவங்க வந்து மிக சிறந்த தலைவராக பார்க்கப்படுறாரு. ஸோ ஆங்கிலேயர் மற்றும் ஆற்காட்டு நவாபிடம் கீழ்ப்படிய மறுத்த முதல் பாளையக்காரரும் இவர் தான். ஆங்கிலேயருக்கும் ஆற்காட்டு நவாப்புக்கும் கீழ்ப்படிய மறுத்த முதல் பாளையக்காரரும் இவர் தான். ஆங்கிலேயர்களை தீவிரமாக எதிர்த்த முதல் பாளையக்காரரும் இவர் தான். ஸோ அவரோட செயல் தான் பிற பாளையக்காரர்களுக்கு முன்மாதிரியாக இருந்துச்சு. ஸோ இவருடைய போராட்டம் தான் பின்னால் பாளையக்காரர்களுக்கு போர்களுக்கு அடிப்படையாக அமைஞ்சது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இவர் தான் பூலித்தேவர். ஸோ இவரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவர் எப்படி பிரிட்டிஷை எதிர்த்தார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 1755 கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனி படை பார்த்திங்கன்னா மாபூஸ் கானோட திருநெல்வேலிக்கு சென்றது. ஸோ அங்கே போய் மதுரையை எளிதில் அவங்க போய் அதை அட்டாக் பண்ணும்போது மதுரை பார்த்திங்க அப்படின்னா எளிதில் ஆங்கிலேயரோட கையில் வீழ்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிரிட்டிஷோட எதிர்ப்பில் மதுரை பார்த்திங்க அப்படின்னா 1755 கர்னல் ஹெரான் தலைமையில் ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சதா சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு பூலித்தேவர் மட்டும் கீழ்ப்படிய மறுத்ததால் அவரை பார்த்திங்கன்னா அடக்கிறதுக்காக இந்த ஹெரான் அவர் வந்து பணிக்கப்பட்டார், வேலைக்கு நியமிக்கப்பட்டார். ஸோ போரோட நிகழ்வுகள் பார்க்கும்போது பூலித்தேவருக்கு மேற்கு பாளையக்காரர்கள் வந்து பெரும் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஹெரானுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவரை பிடிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டாங்கல்ல பண்ணியில் அவங்க பார்த்திங்க அப்படின்னா பீரங்கி இல்லாததுனாலையும் படை வீரர்களுக்கான ஊதிய பாக்கினாலையும் துணைக்கருவிகள் பற்றாக்குறையினாலையும் அவரால் வந்து அவரை எதிர்த்து போராட முடியல பூலித்தேவரை. ஸோ இதனால் ஹெரான் என்ன பண்ணிட்டார், அவர் கைப்பற்றின மதுரைக்கே பின்வாங்கி போயிட்டார். ஸோ இதனால் கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹெரானை நிரந்தரமாக டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பூலித்தேவரோட அடுத்த போராட்டம் ஆரம்பிச்சது. இவர்கிட்ட வந்து வின் பண்ணிட்டார். அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு ஆதரவாளர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு யார் ஆதரவாளர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள், அதாவது மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள். ஸோ இவங்கெல்லாம் அவர்களோட முகவர்கள். இவங்க தான் பார்த்திங்கன்னா அவருக்கு பூலித்தேவரோட போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க. மதுரை மற்றும் திருநெல்வேலியில் பொறுப்பில் இருந்த பத்தானி அதிகாரிகள் இவங்கெல்லாம். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா மேற்கு பாளையக்காரர்களால் பெரும்பாலும் பூலித்தேவரை ஆதரித்தவங்க இல்லையா. ஸோ ஆதரித்தவங்க அப்படிங்கும்போது நமக்கு மறவர் பாளையங்கள், திருவிதாங்கூர் பாளையங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க போராட்டத்துக்கு. ஆதரிக்காதவங்க அப்படின்னு யார் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆதரிக்காதவங்க அப்படிங்கிறது சிவகிரி பாளையக்காரர், அவங்க மட்டும் ஆதரிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவகிரி பாளையக்காரரும் எட்டயபுரம் பாஞ்சாலகுறிச்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவரோட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் கப்பம் கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, அதாவது வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரி கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ வரி கட்டுறவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகிரி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் யாவும் வந்து அவங்கள வந்து ஆதரித்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பூலித்தேவரோட முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரரோடு சேர்ந்து கூட்டமைப்பு ஒன்று வச்சார். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் உதவி கேட்டார். ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சு ஆதரவு பெறுறதுக்காக முயற்சி பண்ணார். ஹைதர் அலி பார்த்திங்கன்னா அவர் பூலித்தேவருக்கு உதவி பண்ண முடியல. ஏன்னா அவர் மராத்தியரோட சண்டை போட்டுட்டு இருந்தனால ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவி பண்ண முடியல. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர் கூட்டமைப்பு அமைச்சது யார்? பூலித்தேவர். ஸோ களக்காடு போரில் பூலித்தேவருக்கு யார் உதவி பண்ணாங்க அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னர். ஸோ இப்போ அவர் பண்ணுவார், ஆனால் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா பண்ண மாட்டார். ஆரம்ப கட்டத்தில் 2000 வீரர்கள் ஆதரவோட திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட இருந்து 2000 வீரர்கள் வாங்கி நம்ம பூலித்தேவர் வந்து போரில் வெற்றி பெற்றார். யாரை தோற்கடிச்சு அப்படின்னா மாபூஸ் கானோட படைகளை தோற்கடிச்சு பூலித்தேவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். களக்காடு போரில் அதுதான் நமக்கு நடந்திருக்கு. அடுத்தது
யூசுப் கானும் பூலித்தேவரும். ஸோ யூசுப் கான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவரோட இயற்பெயர் அப்படின்னா மருதநாயகம். நம்ம கமலஹாசனோட மருதநாயகம் இல்லை, இது யூசுப் கானோட மருதநாயகம். ஸோ அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, மாணிக் பாஷா மாதிரி, கான் சாஹிப். யூசுப் கானோட இன்னொரு பேர் கான் சாஹிப். அவரோட இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா மருதநாயகம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரால் அனுப்பப்பட்டவர். இவரை பிடிக்கிறதுக்காக, பூலித்தேவரை பிடிக்கிறதுக்காக ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்டவர் தான் பார்த்திங்கன்னா யூசுப் கான். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் இருந்து பீரங்கிலாம் வர வரைக்கும், வெடிபொருள்லாம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பூலித்தேவர் மேலே எந்த தாக்குதலும் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இவருக்கு பீரங்கி உதவி அப்படிங்கிறது 1760 கிடச்சிச்சு. பீரங்கி உதவி 1760 இவருக்கு கிடச்சிது. அதே மாதிரி 1761 மே 16 பூலித்தேவரோட 3 கோட்டைகளை இவர் முற்றுகையிட்டுட்டார். இவர் கைக்கு வந்துருச்சு அந்த 3 கோட்டையும். பார்த்திங்கன்னா இவர் போரிட்டு 3 கோட்டையும் இவர் வென்றுட்டார். ஸோ அது என்னென்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூசுதேவரோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. பூலித்தேவரோட 3 கோட்டைகளும் எது அப்படின்னா இது 3 தான் பூலித்தேவரோட 3 கோட்டைகள். 1761 மே 16 இந்த 3 கோட்டைகளும் அவரோட யூசுப் கானோட கைக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சோட ஆதரவும் கைவிடப்பட்டுருச்சு பூலித்தேவருக்கு. ஸோ பூலித்தேவருக்கு ஃப்ரெஞ்சோட ஆதரவும் கைவிடப்பட்டதுனால, ஏன்னா ஆங்கிலேயர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சுலேயும் அப்போ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பாண்டிச்சேரியில். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர் வந்து பாண்டிச்சேரியை கைப்பற்றிட்டாங்க. இதனால் ஃப்ரெஞ்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூலித்தேவருக்கு உதவி செய்ய முடியல. அப்போ இவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த மேற்கு பாளையக்காரர்களோட ஒற்றுமை தளர்ந்து போச்சு. என்னடா ஃப்ரெஞ்சுக்காரங்களே நமக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்து பண்ணுறது, நம்ம பேசாமல் எதிர்கட்சியில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உதவி பண்ணிட்டு இருந்த மேற்கு பாளையக்காரர், இந்த திருவிதாங்கூர் 2000 கொடுத்தார்லையா, இவரும் சேர்ந்து போயிட்டார். ஸோ கூட்டணி மாற்றப்பட்டது. பூர்வ ஆதரவு அளித்த பாளையங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை, இவங்க எல்லாருமே பின்னாடி ஆங்கிலேயர் தரப்பில் தங்களோட ஆதரவை மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து ஆதரவு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்கள பாண்டிச்சேரி வந்து ஆங்கிலேயர் கைப்பற்றிட்டாங்க, அதனால தான். ஸோ யூசுப் கானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துரோக குற்றம் கொடுக்கப்பட்டு அவங்கள வந்து தூக்கில் போட்டாங்க. பாளையக்காரர்களோட தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்துறதுனா சொல்லி 1764 பார்த்தீங்க அப்படின்னா துரோக குற்றம் சுமத்தப்பட்டு நமக்கு யூசுப் கான் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிலிடப்பட்டுட்டார். ஸோ அடுத்தது பூலித்தேவரோட வீழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இவர் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா 1764 நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் பூலித்தேவர். ஸோ அதுக்கப்புறமா 1767 கேப்டன் கேம்ப்பெல் அவர்களோட தலைமையிலான ஆங்கிலேயர்களால் இவர் தோற்கடிக்கப்பட்டார். பூலித்தேவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூசுப் கான் இறந்ததுக்கப்புறமா 1764 நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார். ஆனால் 1767 கேப்டன் கேம்ப்பெல் அப்படிங்கிற தலைமையிலான ஆங்கிலேயர்களால் இவர் தோற்கடிக்கப்பட்டார். ஸோ பிறகு நாடிழந்த நிலையிலேயே அவர் உயிர் இழந்துட்டார். அப்படிங்கிறது தான் பூலித்தேவரை பற்றி நாம் பார்த்தது. ஸோ பூலித்தேவருக்கு ஒரு தளபதி இருக்கார், மிக சிறந்த தளபதி. பூலித்தேவரோட படைத்தளபதி யார் அப்படின்னா ஒண்டி வீரன். ஸோ மிக சிறந்த தளபதி அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, களத்தில் கை துண்டிக்கப்பட்டும் எதிரியோட கோட்டையில் நுழைஞ்சு பலரை கொன்ற வீரர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமான தளபதி. ஸோ அந்த தளபதி தான். அதனால தான் அவர் வந்து ஒண்டி வீரன் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட துணிச்சலையும் பூலித்தேவரோட பார்த்திங்கன்னா பெரிதும் பாராட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பூலித்தேவரோட தளபதி யார்? ஒண்டி வீரன். இதுதான் நம்ம பூலித்தேவரோட பாளையக்காரர்களோட எதிர்ப்பும் அவரோட வீழ்ச்சியும் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியார் எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இவங்க 1730 1796 வரைக்கும் வாழ்ந்தவங்க. ஸோ இவங்க பிறப்பு மற்றும் குடும்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1730 பிறந்தாங்க ராமநாதபுரத்தில். ஸோ இவரோட தந்தை யார்? அரசர் செல்லமுத்து சேதுபதி. இவங்க ஒரே பெண் வாரிசு. அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு இவங்க ஒரே பெண் வாரிசு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 16 வயசில் சிவகங்கை அரசர் முத்துவடுகநாதரோட கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட பெண் குழந்தை. ஸோ இவங்களோட போரும் அகதிய வாழ்வு பற்றி பார்க்க போகிறோம். 1772 1780 வரைக்கும் ஒரு 8 ஆண்டு, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக இவங்க வந்து அகதி வாழ்க்கை வாழ்ந்தார். ஏன் அப்படின்னா
ஏன் அப்படின்னா நமக்கு 1772 ஆற்காட்டு நவாப்பும் கம்பெனி படைகளும் காளையார் கோவிலோட அரண்மனை மீது தாக்குதல் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, முத்து வடுகநாதர். ஸோ அங்கே சிவகங்கை அரசரோட காளையார் கோவில் அரண்மனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார். வேலுநாச்சியாரோட கணவர் வந்து கொல்லப்பட்டார். ஸோ தோற்கடித்தவர் யார் நமக்கு? முத்து வடுகநாதரை லெஃப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். லெஃப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவரை வந்து தோற்கடித்தார். முத்து வடுகநாதர் இருக்கார் இல்லையா, அவங்கள வந்து தோற்கடித்தாங்க. வான்ஜோர் தான் நமக்கு 1772 தோற்கடித்தாங்க. ஸோ இதனால் வேலுநாச்சியார் தப்பிச்சு மகளோட விருப்பாட்சி பாளையக்காரர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது திண்டுக்கலுக்கு அருகேயில் இருக்குது விருப்பாட்சி பாளையம். ஸோ அங்கே 8 ஆண்டுகள் யார் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கோபால நாயக்கர் பாதுகாப்பு கொடுத்தாரு. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் கொல்லப்பட்டதுனால 8 ஆண்டுகள் கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் வாழ்ந்தாங்க. மீண்டுமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படைப்பிரிவை உருவாக்குனாங்க. ஹைதர் அலியுடன் கூட்டணி சேர்ந்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மீண்டுமா ஒரு அந்த அந்த இதை மீட்கிறதுக்காக, அவங்களோட அரசை மீட்கிறதுக்காக யாரோட இவங்க ஒரு படைப்பிரிவை உருவாக்குனாங்கன்னா ஹைதர் அலியோட கூட்டணி வச்சாங்க. ஸோ ஹைதர் அலி பார்த்தீங்க அவருக்கு உதவி பண்ணாங்க. ஹைதர் அலியோட ஆதரவு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மன உறுதியை பார்த்து அவர் வந்து வியப்படைஞ்சு தனது திண்டுக்கல் படைத்தலைவர் சையத்திடம் வந்து இராணுவ உதவி அளிக்கிறதுக்கு ஆணையிட்டார். ஸோ ஹைதர் அலி கிட்ட வேலுநாச்சியார் உதவி கேட்டாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா தனது திண்டுக்கல் படைத்தலைவர் சையத்திடம் சொல்லி இராணுவ உதவி அளிக்கிறதுக்கு ஆணையிட்டார். ஒரு 500 காலாட்படை 500 குதிரைப்படை இவங்க வந்து உதவி கேட்டிருந்தாங்க. 500 அதை வந்து அவர் அளிக்கிறதுக்காக அந்த உதவியை வந்து அளிக்கிறதுக்காக சையத்திடம் படைத்தலைவர் சையத்திடம் பார்த்தீங்க அப்படின்னா உதவி அளிக்கிறதுக்கு ஆணையிட்டார். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோபால நாயக்கரும் ஹைதர் அலியோட இராணுவ உதவியோடையும் 1780 சிவகங்கை மீண்டும் வந்து வேலுநாச்சியார் கைப்பற்றிட்டாங்க. 1780 சிவகங்கை பார்த்தீங்கன்னா மீண்டும் கைப்பற்றப்பட்டது வேலுநாச்சியாருக்கு. ஸோ மருது சகோதரர்களோட உதவியோட, மருது சகோதரர்கள் யார் அப்படின்னா முத்து வடுகநாதர் இருக்கார் இல்லையா, அவங்களோட தளபதிகள். ஸோ அவங்களோட உதவியோட வேலுநாச்சியார் மீண்டுமா வேலுநாச்சியார் முடிசூட்டி அரசியாக ஆட்சி புரிந்தாங்க. ஏன்னா அங்கே அரசர் இல்லை, அரசர் இறந்துட்டார். இவங்க வந்து தளபதிகளோட உதவியோட வேலுநாச்சியார் முடிசூட்டு செய்து அரசியாக ஆட்சி புரிஞ்சாங்க. ஸோ வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய தோழி அப்படிங்கிறவங்க குயிலி. வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய தோழி பார்த்தீங்கன்னா குயிலி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் படைப்பிரிவினோட தலைவி அப்படின்னு சொல்லலாம். குயிலி தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் படைப்பிரிவோட தலைவி. ஸோ பெண்கள் படைப்பிரிவியோட பெயர் பார்த்தீங்கன்னா உடையாள். உடையாள் யார்? படைப்பிரிவை தலைமையேற்றும் குயிலி வந்து படைப்பிரிவை யார் தலைமையேற்று நடத்தினாங்கன்னா குயிலி தான் நடத்தினாங்க. பெண்கள் படைப்பிரிவின் தலைவி பேர் தான் குயிலி. ஸோ இந்த பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன அப்படின்னா உடையாள். இந்த உடையாள் யார் அப்படின்னா அந்த வேலுநாச்சியாரை பற்றி உளவு தகவல் கூற மறுத்த காரணத்தினால அந்த உடையாள் அப்படிங்கிற மேய்ச்சல் தொழில் செஞ்ச பெண் வந்து கொல்லப்பட்டார். ஸோ அவங்களோட மரியாதை செலுத்துறதுக்காக தான் உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் நமக்கு சொல்லுது. ஸோ இதோட முக்கிய பெருமையாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசோட காலனித்துவத்துக்கு எதிராக போரிட்ட இந்தியாவோட முதல் பெண் அரசியே வேலுநாச்சியார் அவர்கள் தான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரிட்டிஷ் அரசின் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக போரிட்ட முதல் பெண் அரசி யார்? நமக்கு இந்தியாவோட முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் அவர்கள் தான். இவங்களை முதல் டைமாக எதிர்த்தாங்க. இதுதான் நாம் வேலுநாச்சியாரும் அவங்க பாளையக்காரர்களை அவங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்த விதத்தையும் நாம் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இவருக்கு உதவி செஞ்ச கோபால நாயக்கர் இருக்காங்க இல்லையா, விருப்பாட்சியோட பாளையக்காரர் கோபால நாயக்கர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர்னு சொல்லுவோம். ஸோ இவர் விருப்பாட்சி பாளையக்காரர். கோபால நாயக்கர் யார்? விருப்பாட்சி பாளையக்காரர், திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர். ஸோ திண்டுக்கல் கூட்டமைப்பில் முக்கியமாக இருந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறது மணப்பாறை லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கரும் இதில் முக்கிய உறுப்பினராக இருந்தாங்க, பங்களிப்பு கொடுத்தாங்க இந்த கூட்டமைப்பில் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ திப்பு சுல்தானோட நமக்கு
கோபால நாயக்கர் திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா கோபால நாயருக்கு ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பினார். திப்பு சுல்தான் அவங்க கோபால நாயக்கர் அவர்களுக்கு ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பினார். ஸோ அதே மாதிரி கோபால நாயக்கரோட போராட்டம் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தார். ஸோ இவர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் தான், இருந்தாலும் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷார் 1801 இவரை வெற்றி கொண்டுட்டாங்க. வேலுநாயக்கரை 1801 பிரிட்டிஷார் வெற்றி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் வேலுநாயக்கரோட தகவல். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனோட கழகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனோட கழகம் 1790 99 வரைக்கும் நடந்தது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர். இவரோட தந்தை ஜெகவீர பாண்டியன். அவரோட மறைவுக்கு பின்னாடி இவர் 1790 இவரோட 30வது வயதில் அவரோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவர் கிழக்கிந்திய கம்பெனியோட மோதல். ஸோ 1781 கம்பெனியும் நவாப்போட உடன்படிக்கையால் வரி வசூலும் நிர்வாகமும் கம்பெனி வசம் போயிடுச்சு. ஸோ கம்பெனியும் நவாப் போட்ட உடன்படிக்கையால் வரி வசூல் பண்ணுற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடங்களை நிர்வகிக்கிற விஷயம்லாம் கம்பெனி வசம் போயிடுச்சு. ஸோ பாளையக்காரர்கள் மூலம் வரி வசூலிக்கிறதுக்கு கம்பெனி உத்தரவு போட்டாங்க, கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ ஆட்சியாளர்களோட செயல்களும் பாளையக்காரர்களை அவமானப்படுத்திருக்கிறதா பார்க்குறோம். அதே மாதிரி கம்பெனி பாளையக்காரர்களோட வரி வசூலிக்கிறதுக்காக சிப்பாய்களை அனுப்பியிருக்காங்க. இதுதான் கட்டபொம்மன் ஆங்கிலேயரோட மோதிரத்துக்கு காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தினதும் பாளையக்காரர்கள் வரி வசூலிக்கிறதுக்கு சிப்பாய்களை அனுப்பினதும் இதுதான் அவருக்கு கோபம் வந்துடுச்சு. இயல்பாகவே அவர் ரொம்ப அமைதியானவரான். அது நான் சொல்லலை, நமக்கு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்போர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதினர். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அமைதியை தான் விரும்பியிருக்காங்க. இவருக்கு கோபம் வந்ததுக்கு காரணமே இவங்க ஆட்சியாளர்கள் சிப்பாயை அனுப்பி வரி வசூலிக்க அவமானப்படுத்தினதுனால தான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் மோதலே வந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வரி நிலுவை இருந்தது, நமக்கு கட்டபொம்மன் கிட்ட வரி நிலுவை இருந்தது. 1798 பார்த்தீங்க அப்படின்னா வரி நிலுவை இருந்தது. எவ்வளோ வரி நிலுவை இருந்தது அப்படின்னா 3310 பக்கோடா. ஸோ பக்கோடானா நம்ம சாப்பிட்ற பக்கோடா இல்லை, அது பழைய தங்க நாணயம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பக்கோடாவுக்கு ஒரு 3.5 கிராம் தங்கம் வரலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாக்டான வேல்யூ கிடையாது, குத்து மதிப்பாக சொல்கிற ஒரு வேல்யூ தான். ஸோ அது பழைய தங்க நாணயம்னு சொல்லுவாங்க பக்கோடா அப்படின்னா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 3310 பக்கோடா நிலுவையில் வச்சுருந்தார் வரி 1798. ஸோ அதுக்கப்புறமா அதை கட்ட சொல்லி தான் ஜாக்சன் இருக்கார்ல, நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட இவருக்கு மோதல் ஏற்பட்டுச்சு. 1798 மோதல் ஏற்பட்டுச்சு ஜாக்சனுக்கிட்ட கட்டபொம்மனுக்கு. ஸோ கட்டபொம்மனை 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்துக்கு என்னை சந்தி அப்படின்னு சொல்லி ஜாக்சன் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் போய் பார்க்கும்போது எப்போ போனார் அப்படின்னா ஆகஸ்ட் 18 போய் பார்க்கல, செப்டம்பர் 19 1798 தான் போய் பார்த்தார் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை போய் கட்டபொம்மன் சந்திச்சது செப்டம்பர் 19 1798. பட் எப்போ வர சொல்லியிருந்தார் அப்படின்னா 1798 ஆகஸ்ட் 18 வர சொல்லியிருந்தார் ராமநாதபுரத்துக்கு. ஸோ இவரை போனோனையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 3 மணி நேரம் நிற்க வச்சுட்டார், அவமானப்படுத்திட்டார். இதே படையப்பா ரஜினியாக இருந்திருந்தால் அவரோட துண்டை தூக்கி மேலே போட்டு மேலே இருக்கிற அந்த ஊஞ்சலை கீழே தள்ளி விட்டு உட்காந்து ஸ்டைலாக பேசிகிட்டு வந்திருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் அதை யோசிக்கல. வீரபாண்டிய கட்டபொம்மன் கோவப்பட்டார், அவமானப்பட்டார் அப்படிங்கிறதுனால அங்கே நடந்த அந்த சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு எதிராக இருந்ததுனால அங்கேருந்து தப்பி செல்றதுக்காக முயற்சி பண்ணார் அவரோட தம்பி ஊமத்துரையோட உதவியோட. ஸோ இதில் பார்த்தீங்க இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெஃப்டினன்ட் கிளர்க் உள்ளிட்ட ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மனோட அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியனார் இந்த மோதலில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
இவர் 3 மணி நேரமாக நிற்க வச்சு அவமானப்படுத்தி அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் சரியாதனால இங்கேருந்து நம்ம போகிறது தான் நமக்கு நல்லதுன்னு அவர் முயற்சி பண்ணி அப்போ நடந்த தகராறில் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் ஆங்கிலேயர் வந்து கொல்லப்பட்டார். ஸோ இந்த இடத்துலையே அவரோட கட்டபொம்மனோட அமைச்சர் யார், நமக்கு சிவசுப்பிரமணியனார். கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ இவர் போய் இங்கே நடந்ததை ஜாக்சனுக்கு எதிரான நடவடிக்கை இங்கே நடந்தது எங்கே போய் சொன்னார் அப்படின்னா, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் மதராஸ் ஆட்சிக்குழுக்கிட்ட போய் புகார் செஞ்சார். கட்டபொம்மனை விசாரிக்கிறதுக்காக ஒரு மூவர் குழு வந்து அமைக்கப்பட்டது. மதராஸ் ஆட்சிக்குழுக்கிட்ட போய் இங்கே நடந்த ஜாக்சனோடு நடந்த உரையாடலை கம்ப்ளைண்ட் பண்ணார். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவரை விசாரிக்கிறதுக்காக, கட்டபொம்மனை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட மூவர் குழு இருந்தது. அந்த மூவர் குழு யார் அப்படின்னா, வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். இவங்க மூணு பேரும் தான் கட்டபொம்மனை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டவங்க. ஸோ ஆகியோரோட குழுவில் முன்னாடி எப்போ போய் ஆஜரானார் அப்படின்னா 1798 டிசம்பர் 15 போய் ஆஜரானார். ஆஜராகிட்டு இவர் அங்கே நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மதராஸ் ஆட்சிக்குழு இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவர் குற்றவாளி இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு ஜாக்சன் இருக்கிறார் இல்லையா, அவங்கள பார்த்திங்கன்னா நிரந்தரமாக பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. யார் பணி நீக்கம் செஞ்சாங்க அப்படின்னா, ஆளுநர் எட்வர்ட் கிளைவ். ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் தான் வந்து ஜாக்சன் வந்து கலெக்டர் இல்லையா, ஆட்சியாளர். ஸோ ஆட்சியாளர் ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சது ஆளுநர் எட்வர்ட் கிளைவ். இவர் தான் உத்தரவிட்டார். ஸோ புதியதாக ஒரு கலெக்டரை நியமனமும் பண்ணாங்க. எஸ்ஆர் லூசிங்டன் நியமனம் பண்ணப்பட்டார். அந்த இடத்துக்கு நியமனம் பண்ணப்பட்டார். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, வரி நிலுவைத் தொகை இருந்தது இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா வரி நிலுவைத் தொகையில் 1080 பக்கடோக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகை எல்லாத்தையுமே செலுத்திட்டார். 1080 பக்கடோக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகை எல்லாத்தையுமே அவர் செலுத்திட்டார். 3310 இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். 3310 அவர் எவ்வளோ வந்து பெண்டிங் வச்சுருக்காரு அப்படின்னா 1080 பக்கோடாக்கள் தவிர மற்ற எல்லாத்தையும் அவர் வரியை செலுத்திட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னா, தென்னிந்திய பாளையக்காரரோட கூட்டமைப்பு சிவகங்கையின் மருதபாண்டியர் தலைமையில் உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சிவகங்கையின் மருதுபாண்டியர் தலைமையில் உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் முக்கிய உறுப்பினர்களாக யார் இருக்காங்கன்னா, திண்டுக்கல்லோட கோபால நாயக்கரும் ஆனைமலையோட எதுல் நாயக்கரும் தான் முக்கிய உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மருதுபாண்டியர்களோட கழகத்தில் தான் திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, பாளையக்காரர் ஒருங்கிணைப்புக்கான நடவடிக்கைக்கான ஆவணம். ஸோ பாளையக்காரர்களை ஒருங்கிணைக்கிறாங்க இல்லையா, அந்த நிலப்பகுதிகளை ஆட்சி செய்கிறவங்க, அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறச்ச அந்த நடவடிக்கைக்கான ஆவணத்தை தான் திருச்சிராப்பள்ளி அறிக்கைன்னு சொல்லுவோம். ஸோ திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது மருதுபாண்டியர் தலைமையில் தான் நடந்தது. ஸோ கட்டபொம்மனும் மருதுபாண்டியரும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்க வந்து ஒருமித்த முடிவு எடுத்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் கலெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதை தடுத்தார். அவர் தடுக்க எஸ்ஆர் லூசிங்டன் இருக்காங்க இல்லையா, புதிய ஆட்சியராக எஸ்ஆர் லூசிங்டன். ஸோ இவர் வந்து கட்டபொம்மன் போய் மருதுபாண்டியர்களை மீட் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தார். ஸோ இதை தடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போய் அவர் கேட்கல, அவங்களோட சேர்ந்து கூட்டமைப்பு பண்ணாங்க. கூட்டமைப்பு பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா, சிவகிரி பாளையக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கூட்டமைப்பில் இணைய மறுத்தார். கட்டபொம்மன் கேட்டார், சிவகிரி பாளையக்காரன் கூட்டமைப்பில் இணையிறத மறுத்துட்டார். ஸோ அதனால் கட்டபொம்மன் வந்து யார் மேலே படையெடுத்தார்னா, சிவகிரி மீது படையெடுத்தார். அவர் சிவகிரி பாளையக்காரர் வந்து மருதுபாண்டியரோட டீமில் இணையறதுக்காக மறுத்ததுக்காக சிவகிரி மீது படையெடுத்தவர் நம்ம கட்டபொம்மன் தான் படையெடுத்தார். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி அடுத்தது முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. மே 1799 பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடப்பட்டது. ஆயிரத்தி 1799
நமக்கு பாஞ்சாலங்குறிச்சி மே மாதம் முற்றுகையிடப்பட்டது. ஸோ 1799 சென்னையோட ஆளுநராக இருந்தவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா படைகளை திருநெல்வேலிக்கு நோக்கி அனுப்புனார். ஸோ படைகளுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா மேஜர் பானர்மேன் தலைமையில் முற்றுகையிடப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா திருவிதாங்கூர் படைகள் பங்கேற்றன. இதில் 1799 செப்டம்பர் 1 சரணடைய சொல்லி கட்டபொம்மனுக்கு உத்தரவு வழங்கப்பட்டது. 1799 செப்டம்பர் 1 சரணடைய சொல்லி கட்டபொம்மன் அவர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டது. கட்டபொம்மன் மறுத்ததால் செப்டம்பர் 5 பாஞ்சாலங்குறிச்சி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக முற்றுகையிடப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமக்கு 1799 செப்டம்பர் 1 தான் கட்டபொம்மன் அவர்களை சரணடைய சொல்லியிருந்தாங்க. கட்டபொம்மன் மறுத்ததால் நமக்கு செப்டம்பர் 5 முற்றிலுமாக வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கட்டபொம்மனோட பேசுகிறதுக்காக ராமலிங்கர் அப்படிங்கிறவரை தூது அனுப்புனாங்க. பட் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலாம். பட் கோட்டையோட தகவல்களை பானர்மேனுக்கு, ஸோ யார் அவர்? பானர்மேன் நமக்கு அவர் தான் படைகளை இங்கே திருநெல்வேலியோட படைகளோட தலைமையை ஏற்று நடத்தவர் மேஜர் பானர்மேன். ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமலிங்கர் தூது போனார் இல்லையா, இது வந்து சரணடைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் சரணடைய மாட்டார்னு சொல்லிட்டாரு. ஸோ ராமலிங்கர் என்ன பண்ணாருன்னா அந்த கோட்டையோட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட தகவல்கள் எல்லாத்தையும் இந்த மேஜர் பானர்மேனுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ எங்கெங்கே எப்படி போகலாம் வரலாம், எப்படி அவரை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிவசுப்பிரமணியர் அமைச்சர் பார்த்திங்கன்னா கல்லர்பட்டியில் கைது செய்யப்பட்டாங்க. கல்லர்பட்டியில் ஏற்பட்ட மோதலில் சிவசுப்பிரமணியார் வந்து அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் வந்து கைது செய்யப்பட்டார். சிவசுப்பிரமணியார் கைது செய்யப்பட்டு 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ நாகலாபுரத்தில் தான் இவர் தூக்கிலிடப்பட்டார். அமைச்சர் யார்? சிவசுப்பிரமணியார் கல்லர்பட்டியில் ஏற்பட்ட மோதலில் கைது பண்ணப்பட்டார். 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் தான் இவரை தான் ஃபஸ்ட்டு தூக்கில் போடுறாங்க. அதுக்கப்புறமா 1799 அக்டோபர் 16 ஒரு விசாரணை மாதிரி வச்சு கேலி கூத்தா ஒரு விசாரணை நடத்தி பானர்மேன் தான் அதை விசாரணை பண்ணார். ஸோ மேஜர் பானர்மேன் தலைமையில் 1799 அக்டோபர் 16 ஒரு விசாரணை நடத்தப்பட்டது. ஸோ கட்டபொம்மன் வந்து அவர் குற்றங்களை ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் கூறப்பட்டிருக்கு. 1799 அக்டோபர் 16 கயத்தாறு புளிய மரத்தில் கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிலிடப்பட்டார். சக பாளையக்காரர் முன்னிலையில் 1799 அக்டோபர் 16 கயத்தாறு அந்த இடத்துல வந்து கட்டபொம்மன் அவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டுட்டாங்க. இதுதான் கட்டபொம்மன் அவர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செய்த கலகம். அடுத்தது மருது சகோதரர்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பெரிய மருது, சின்ன மருதுன்னு சொல்லுவோம். ஸோ பெரிய மருதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை மருது. 1748 1801 வரைக்கும் இருந்தார். ஸோ அடுத்தது சின்ன மருது, அவரோட பேர் மருது பாண்டியர். 1753 1801 வரைக்கும் இருந்தார். 1801 வரைக்கும் இருந்தார். ஸோ பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் சிவகங்கை ராஜ்யத்தை முக்கிய படைத்தலைவர்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் முத்து வடுகநாதரோட படைத்தளபதிகள் அப்படின்னு. சிவகங்கை யாரோடையது? வேலு நாச்சியாரோடது. அவங்களுக்கு அப்புறமா இவங்க அதை எடுத்து நடத்தினாங்க. இவங்க வழி நடத்திட்டு இருந்தாங்க சிவகங்கையை. ஸோ சிவகங்கை பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யத்தோட முக்கிய படைத்தலைவர்கள் இவங்க தான். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியாருக்கு இந்த முத்துவடுகநாதர் மரணத்துக்கு பின்னாடி வேலுநாச்சியாருக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணவங்க. ஸோ இவங்க மருது சகோதரர்கள் கழகத்தை பிரிட்டிஷ் குறிப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூலித்தேவர் தான் முதல் டைமாக எதிர்த்தார். அதுக்கப்புறமா மருது சகோதரரோட கழகத்தை பிரிட்டிஷ் குறிப்புகளில் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழக குறிப்புகளில் மருது சகோதரரோட கழகத்தை என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தென்னிந்திய புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. மருது சகோதரரோட கழகத்தை பிரிட்டிஷ் குறிப்பில் இரண்டாவது பாளையக்காரர் போர் என்றும் தமிழக குறிப்புகளில் தென்னிந்திய புரட்சி என்றும் இதை சொல்கிறாங்க. ஸோ நமக்கு சின்ன மருதுவோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுவயல். நமக்கு
மருது சகோதரர்களில் ஒருவரான சின்ன மருது தலைமையிடம் பார்த்தீங்க, அவரோட தலைமையிடம் சிறுவயலில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1800 விருப்பாட்சியில் ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக முடிவு பண்ணப்பட்டிருக்கு. 1800 இவங்க மருது சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1800 விருப்பாட்சியில் ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ முதல் கட்டமாக 1800 ஜூனில் கோயம்புத்தூரில் தான் இந்த கலகம் ஏற்பட்டுச்சு. முதல் கலவரம் எங்கே ஏற்பட்டுச்சு? 1800 ஜூனில் கோயம்புத்தூரில் ஏற்பட்டுச்சு. சிவகங்கை மீது படையெடுத்தவங்க யார் அப்படின்னா கர்னல் அக்னியுவும் கர்னல் இன்னஸும் சிவகங்கை மீது படையெடுத்தாங்க. ஸோ முதல் கலகம் எங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா கோயம்புத்தூரில் ஜூனில் ஏற்பட்டுச்சு. ஸோ இவங்க சிவகங்கை மீது படையெடுத்தவங்க யார் அப்படின்னா கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சேர்ந்து தான் படையெடுத்தாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஜூன் 1801 வெளியிடப்பட்டது. ஸோ திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டவங்க நமக்கு மருது சகோதரர்கள் தான் வெளியிட்டாங்க. இதை விடுதலைக்கான பிரகடனம்னு சொல்லலாம், திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னு சொல்லலாம். ஸோ திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை நம்ம எப்படி சொல்லலாம்? திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னு சொல்லலாம், விடுதலைக்கான பிரகடனம்னு சொல்லலாம். 1801 ஜூனில் தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இப்பேரறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல, அதாவது இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் காலனியத்துவக்கு எதிராக வெளிவந்த முதல் அரசியல் அறிவிப்பு. நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் காலனி ஆதிக்கத்துவத்துக்கு எதிராக வெளிவந்த முதல் அரசியல் அறிவிப்பு இதுதான். ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் தான் முதல் அரசியல் அறிவிப்பு. ஸோ இந்த பேரறிக்கையோட நகலை 2 இடங்களில் ஒட்டினாங்க. எங்கே அப்படின்னா திருச்சியில் இருக்கிற நவாப் கோட்டையோட முன்சுவரில் கொண்டு போய் ஒட்டினாங்க. அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலோட சுற்றுச்சுவர்கள் எல்லாத்தையும் இந்த அறிக்கையை ஒட்டுறாங்க, இந்த பேரறிக்கையோட நகலை ஒட்டுறாங்க. ஸோ நமக்கு 1801 நமக்கு இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களுக்கு தூக்கிடப்படுது. ஸோ எங்கே அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டை. இடம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டை. 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களுக்கு தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்களே, இந்த பாளையக்காரர்கள்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டதுனால 73 பேர் நாடு கடத்தப்பட்டு மலேயாவில் இருக்க பினாங்கு தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு மருது சகோதரர்களோட கழகத்தில் பார்க்குறோம். ஸோ நமக்கு மருது சகோதரர் கழகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1799 கட்டபொம்மனோட கழகம் முடிஞ்சதுக்கப்புறம் அது முடியலை. 1800 மீண்டும் கழகம் வெடிச்சது. யாரால்? மருது சகோதரர்களால் வெடிச்சது. ஸோ பிரிட்டிஷாரோட குறிப்புகளில் இந்த மருது சகோதரர்களோட கழகத்தை 2வது பாளையக்காரர் போர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதாவது நமக்கு தென்னிந்திய புரட்சின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சின்ன மருதுவோட தலைமையிடம்னு சொல்கிறது சிறுவயல். அவர் எங்கே தலைமையிடத்தை வச்சுருந்தாரு? சிறுவயலில் வச்சுருந்தாரு. நமக்கு ஃபஸ்ட்டு எங்கே இது 1800 தான் விருப்பாட்சியில் ஆங்கிலேயரை எடுக்கிறதுக்காக இந்த மருது சகோதரர்கள் முடிவு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு போர் எங்கே நடந்தது, கலகம் எங்கே நடந்தது அப்படின்னா 1800 ஜூனில் கோயம்புத்தூரில் நடந்தது ஃபஸ்ட்டு கலகம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிவகங்கை மீது படையெடுத்தவங்க யார்? கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கை மீது படையெடுத்தாங்க. இதன் மூலிமா நமக்கு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த பேரறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? மருது சகோதரர்கள் வெளியிட்ட விடுதலைக்கான பிரகடனம்னு சொல்லுவோம், இல்லைன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னு சொல்லுவோம். அதாவது ஜூன் 1801 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவில் காலனியாதித்துவத்துக்கு எதிராக வெளிவந்த முதல் அரசியல் அறிவிப்பும் இதுதான். ஸோ 2 இடத்துல ஒட்டினாங்க இந்த நகலை, பேரறிக்கையோட நகலை. திருச்சி நவாப் கோட்டையோட முன்சுவர்லையும் திருச்சி ஸ்ரீரங்கத்தோட சுற்றுச்சுவர்லையும் ஒட்டினாங்க. அதுக்கப்புறமா 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களுக்கு தூக்கு கிடச்சிது. எந்த இடம்னா திருப்பத்தூர் கோட்டை. இதில் 77 பேர் நாடு கடத்தப்பட்டு மலேயாவோட பினாங்கு தீவுக்கு அனுப்பப்பட்டாங்க. இதுதான் மருது சகோதரர்களோட விஷயங்கள். அடுத்தது தீரன் சின்னமலை.
தீரன் சின்னமலை 1756 1805 வரைக்கும் வாழ்ந்தவர். ஸோ இவர் 1756 பிறந்தார். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவரோட பேர் தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை அவர்களோட பேர் தீர்த்தகிரி. பின்னாடி தான் தீரன் சின்னமலை அப்படின்னு பேர் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, திப்பு சுல்தானோட திவான் இருக்கார் இல்லையா, முகமது அலி. ஸோ அவர் அவரோட வரிப்பணம் வசூல் பண்ணிட்டு போகும்போது இவர் போய் பறிச்சுக்கிட்டார். ஸோ இவரோட எதிர்ப்பு போராட்டத்தோட தொடக்கமே அதுதான். ஸோ சின்னமலை பார்த்திங்கன்னா சிவமலை மற்றும் சென்னிமலைகள் இடையில தான் இந்த வேலையை செஞ்சதுனால இவர் பார்த்திங்கன்னா சின்னமலை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில அந்த வரிப்பணத்தை முகமது அலிகிட்ட இருந்து இவர் பறிச்சுக்கிட்டதுனால அவரோட எதிர்ப்பை காட்டி அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்னமலைன்னு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இவரோட பேர் தீர்த்தகிரி தான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா திவான் அனுப்பிய படையை நொய்யல் ஆற்றங்கரைகளை தான் தோற்கடித்தார். இவர் போய் அதை சொல்லியிருப்பார். அங்கேருந்து திவான் அனுப்பின படையை பார்த்திங்க அப்படின்னா நொய்யல் அப்படிங்கிற ஆற்றங்கரையில் தான் தீரன் சின்னமலை வந்து தோற்கடித்தார். எந்த ஆற்றங்கரையில் திவான் அனுப்பின படையை தோற்கடித்தார்? நொய்யலில். ஸோ திப்பு சுல்தான் பார்த்திங்க அப்படின்னா இறந்த பின்னாடி சின்னமலை தனது கோட்டையை எழுப்பி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிட்டு இருந்தார். திப்பு சுல்தான் இறந்ததுக்கு பின்னாடி சின்னமலை பார்த்திங்கன்னா தனது கோட்டையை எழுப்பி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிட்டு இருந்தார். அது எந்த முறையில் போராடினார்னா கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து பிடிக்க முடியாத போர் வீரர். அது வந்து கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய இடத்துக்கு சின்னமலை வந்தீங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய இடத்துக்கு ஓடா நிலை அப்படிங்கிற பேரையும் வச்சுருக்காங்க. நொய்யல் ஆற்றங்கரையில் சண்டையிட்டார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா திப்புவோட இறப்புக்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். ஸோ எனவே அந்த இடம் ஓடா நிலை அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறைகளை கையாண்டாருன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 1805 ஜூலை 31 தீரன் சின்னமலை மற்றும் அவரோட சகோதரர்களை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிட்டுறாங்க. ஸோ ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்ததுக்காக தூக்கிலிட்டுட்டாங்க. 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தான் தீரன் சின்னமலை அவர்கள் வந்து அவரோட சகோதரர்களும் தூக்கிலிடப்பட்டாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1799 மற்றும் 1800 801 பாளையக்காரர்கள் கழகம் வந்து ஆங்கிலேயர்களால் அடக்கப்பட்டது. ஸோ முற்றிலுமாக பாளையக்காரர்களோட கழகம் முடிஞ்சே போச்சு. தீரன் சின்னமலையோடு முடிஞ்சு போச்சு. பூலித்தேவரில் ஆரம்பித்து தீரன் சின்னமலையோட நமக்கு பாளையக்காரர்களோட கழகம் ஆங்கிலேயர்களால் முடிக்கப்பட்டது. 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து முடிஞ்சிட்டாரு. 1800 801 மருது சகோதரர்கள் முடிஞ்சிட்டாங்க. அப்படியே தீரன் சின்னமலையும் இவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இதோடு சேர்ந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. பாளையக்காரர்களோட புரட்சி முடிஞ்ச ஆண்டு 1801. ஸோ நமக்கு 1801 கர்நாடகா உடன்படிக்கைன்னு ஒன்று நடந்தது. தமிழக அரசியல் வரலாற்றில் இது வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. கர்நாடகா உடன்படிக்கை 1801 போடப்பட்டது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையாக இருந்தது. ஸோ தமிழ்நாட்டில் பாளையக்காரரோட முறை முடிவுக்கு வந்தது 1801 ஜூலை 31 கர்நாடகா உடன்படிக்கையில் தான் இது முடிவுக்கு வந்தது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை முடிவு எப்போ? 1801 ஜூலை 31 கர்நாடகா உடன்படிக்கையில் தான் இது முடிவுக்கு வந்ததாக நாம் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் புரட்சி ஆரம்பிச்சது. ஸோ வேலூர் புரட்சி அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1806 ஜூலை 10 தான் நடந்துச்சு. ஸோ வேலூர் புரட்சி ஏற்பட்ட நாள் 1806 ஜூலை 10. இந்திய வரலாற்றிலேயே முதல் டைமாக சிப்பாய் புரட்சி அப்படிங்கிற முக்கிய நிகழ்வு இதுதான். ஏன்னா இது வந்து பாளையக்காரர்கள்லாம் முடிஞ்சிட்டாங்க. பாளையக்காரர்களை முடிஞ்சோடனே அவங்கவுங்க அந்த இடத்த எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஸோ அவங்களோட சிப்பாய்களும் அவங்களுக்கு அடிமையாயாச்சு. ஸோ அவங்களோட சிப்பாய்களும் ஆங்கிலேயர்களுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள நடத்தின முறை சரியில்லாததுனால அவங்க வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சிப்பாய் புரட்சி நடந்தது. ஸோ இது வேலூர் புரட்சி அப்படிங்கிறது சிப்பாய்கள் படை வீரர்களோட புரட்சி, சிப்பாய் புரட்சி. ஸோ இது ரொம்ப முக்கியம். 1806 ஜூலை 10 தான் வேலூர் புரட்சி ஏற்பட்டுச்சு. இது இந்திய வரலாற்றிலேயே முதல் சிப்பாய் புரட்சி அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ 1792 திப்பு சுல்தானோட நடந்த போர் முடிவுக்கு வந்தது. ஸோ சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. 1792 சேலத்தையும் திண்டுக்கல்லையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. 1798 தஞ்சாவூரை வந்து கைப்பற்றிட்டாங்க.
1799 ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூரும் அவங்களுக்கு சொந்தமாக்கப்பட்டது. 1799 கட்டபொம்மன் ஒடுக்கப்பட்டார். 1801 மருது சகோதரர்களோட கழகமும் ஒடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி ஆர்காட் நவாபையும் அவங்க சும்மா விடல, விசுவாசமற்றவர்னு சொல்லி பிரிட்டிஷார் ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க மேலே திணிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேலூர் புரட்சி நடந்தது. ஸோ எங்கே நடந்தது அப்படின்னா வேலூர் கோட்டையில் தான் நடந்தது. ஸோ இதில் பங்கேற்றவங்க, இந்த புரட்சியில் பங்கேற்ற சிப்பாய்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு இந்திய சிப்பாய்கள் தான் வந்து இதில் பங்கேற்றாங்க. ஸோ வேலூர் புரட்சியில் பங்கேற்ற சிப்பாய்கள் எந்த பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னா முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களும் பிரிட்டிஷ் அதிகாரிகளாக, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அதிகாரிகள் பலரை கொண்டுட்டாங்க. ஸோ தொடக்கத்தில் கொல்லப்பட்டவங்க யார் அப்படின்னா கர்னல் பேன்கோட். இவர் தான் முதல் பலி. சிப்பாய் புரட்சியில் முதல் பலியானவர் யார்? கர்னல் பேன்கோட் தான் முதல் பலியானார். அடுத்தடுத்த பலிகளாக கர்னல் மிக்காரஸும் மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பலிகளாக ஆனாங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12+ அதிகாரிகள் உட்பட லெஃப்டினன்ட் எல்லி, பாப்காம் இவங்க எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்க, இதை கொண்டுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க புரட்சிக்காரர்கள் அப்படின்னா திப்பு சுல்தானோட மகன் ஃபதே ஹைதரை பார்த்தீங்க அப்படின்னா புதிய மன்னராக பிரகடனம் செஞ்சுட்டாங்க. அங்கேருந்து ஆங்கிலேயரோட கொடியை இறக்கிட்டு மைசூர் சுல்தானோட புலிக்கொடியை கோட்டையில் ஏற்றிட்டாங்க. ஸோ திப்பு சுல்தானோட மகன் யார்? ஃபதே ஹைதர். அவரை தான் புதிய மன்னராக இவங்க வந்து பிரகடனம் பண்ணுறாங்க. பண்ண உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா மைசூர் சுல்தானோட புலிக்கொடியை வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு ஆங்கிலேயர்கள் என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு கோட்டைக்கு வெளியே இருந்து மேஜர் கூட்ஸ் என்பவர் பார்த்துட்டு இவங்க புலிக்கொடியில் ஏற்றுனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயரோட பதிலடி எப்படி இருந்தது அப்படின்னா கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் ஜில்லஸ்பி அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ கர்னல் ஜில்லஸ்பி அவர் வந்து கேப்டன் யங் தலைமையிலான படை வந்து நம்ம கோட்டையை வந்து சேர்ந்துச்சு. ஸோ ஆர்காட்டோட குதிரைப்படை தளபதி தான் இவர் கர்னல் ஜில்லஸ்பி அப்படிங்கிறவர். ஸோ அதே மாதிரி கர்னல் ஜில்லஸ்பியோட குதிரைப்படை வந்து கேப்டன் யங் தலைமையில் நடந்தது. ஸோ ஆர்காட் குதிரைப்படை தளபதி யார்? கர்னல் ஜில்லஸ்பி. கர்னல் ஜில்லஸ்பியோட குதிரைப்படையோட இது யார் அப்படின்னா தலைமை யார் அப்படின்னா கேப்டன் யங். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா போரில் இறந்த இந்திய வீரர்களோட கணக்கு 800 பேர் இறந்துட்டாங்க. நமக்கு கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கண்ணால் பார்த்த சாட்சி சொல்லியிருக்காங்க. ஜில்லஸ்பி போய் பயங்கரமாக கொடுமையாக வந்து அவங்கள கொன்னுட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா போரில் இறந்த இந்திய வீரர்களில் 800 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளியிலையும் மற்றும் வேலூர்லேயும் 600 வீரர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஜில்லஸ்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறந்த விஷயத்தை செஞ்சதுக்காக 7000 பக்கோடாக்கள் வழங்கப்பட்டதாக ஆங்கிலேயர்கள் மூலயமா 7000 பக்கோடாக்கள் வந்து ஜில்லஸ்பிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கொடூர காரியத்தை செஞ்சதுக்காக. ஸோ ஜாலியன் வாலாபாக் கொடூர கொலை நடந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவர் அங்கே இறந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டைக்குள்ளே 1800 இந்திய வீரர்கள் இறந்துட்டதாக சொல்கிறாங்க ஜில்லஸ்பியால். ஸோ இந்த ஜில்லஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா இது செஞ்சதுக்காக ஆங்கிலேயர்கள்கிட்டேருந்து 7000 பக்கோடா வாங்கியிருக்காரு. ஸோ புரட்சிக்கு பிறகு ஒரு நடவடிக்கை என்ன நடந்தது அப்படின்னா புரட்சிக்கு பின் விளைவுகள் என்ன நடந்தது அப்படின்னா ஸோ தலைமை தளபதியாக இருந்த ஜான் கிரடாக்கும் உதவி தளபதியாக இருந்த அக்னியும் மதராஸோட ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங்கும் இந்த புரட்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுனால இவர்கள் மூவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இவங்க வந்து இந்த வேலூர் புரட்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க யார்? ஜான் கிரடாக், அக்னியும் வில்லியம் பெண்டிங்னு சொல்லி ஆங்கிலேயர்களால் சொல்லப்பட்டு இவர்கள் மூவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இதனால் தான் நாம் பார்த்த விஷயங்கள். இதுதான் நமக்கு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த பாளையக்காரர்களும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாடமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பதில் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த பாடத்தில் யாரை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு பாளையக்காரர்களை பற்றியும் பார்த்துருப்போம். பாளையக்காரர்கள் யாருன்னு பார்த்துருப்போம். என்ன
இந்த பாளையக்காரர்கள் எந்த ஆண்டில் புரட்சி பண்ணாங்க, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். வேலூர் புரட்சி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.